Exercise 1.3 la third sum. A man is appointed in a job with a salary, monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of first month after 3 years of service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service, find his starting salary and his annual increment. Use matrix inversion method to solve the problem. ஓகேவா? ஒரு பர்சனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மந்த்லி salary கொடுக்குறாங்க. ஒரு வேலையில சேர்ந்தோன்னே அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சம்பளம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க, இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அந்த பர்சன் அப்படின்னா, அந்த எண்ட் ஆஃப் 12 months ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் ஒரு 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும், அந்த ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட்ல என்ன சேலரி கிடைக்கும், 11,000 கிடைக்கும். அதாவது அவங்களோட ஒரிஜினல் சேலரி பிளஸ் இன்கிரிமெண்ட். அப்ப 10,000 ரூபாய் சொன்னோமா, 10,000 ரூபாய் அமௌண்ட், 1000 ரூபாய் வந்து என்னது இன்கிரிமெண்ட் அப்படின்னு சப்போஸ் வச்சுக்கிட்டோம்னா 11,000 ரூபாய். அப்ப 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அந்த 1000 ரூபாயை தான் கூட்டிக்கணும். ஓகேவா? அப்ப 11,000 ரூபாய் ஒரு வருஷம், அந்த வருஷம் ஃபுல்லா என்ன செய்வாங்க, நெக்ஸ்ட் இயர் இன்கிரிமெண்ட் வாங்கும்போது ஃபுல்லா அந்த 12 மாசமும் 11,000 ரூபாய் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த மாசம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடும், 13வது மாசம், அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த நெக்ஸ்ட் புது மாசம் ஆரம்பிக்கும் போது என்ன சேலரி வாங்குவாங்க, 11,000 பிளஸ் 1000, அதாவது 12,000. அதுக்கு அடுத்த வருஷம்னா 1000 இன்க்ரீஸ் ஆகி 13,000. ஓகேவா? ஒரு மந்த் எண்ட்ல என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி சேலரி வாங்குறாங்க. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, அந்த சேலரி ஸ்டார்டிங் அவங்களுக்கு என்ன சேலரி கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு வருஷமும் என்ன இன்கிரிமெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத கேக்குறாங்க. நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமா தான் என்ன செய்யணும், இதை சால்வ் பண்ணணும். அதையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன எழுதிக்கணும் அப்படின்னா, சேலரிங்கிறது என்ன நம்பர் லெட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா? லெட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, சேலரின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஒய்ங்கிறது என்னது அப்படின்னா ஃபிக்ஸட் இன்க்ரிமெண்ட். அவங்களுக்கு வருஷம் வருஷம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? சேலரி பிளஸ் இன்க்ரிமெண்ட்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த வருஷம் புதுசா என்ன சம்பளங்கிறத சொல்ல முடியுமே தவிர, வெறுமனே இன்க்ரிமெண்ட்டை வச்சு மட்டும் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்த்தோம், 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க, அதோட அவங்க என்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் என்னது அடுத்த புது வருஷத்துல ஃபர்ஸ்ட் மாசத்துல உள்ள சம்பளம். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சேலரியும் எடுத்துக்கிறோம், இன்க்ரிமெண்ட்டையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ சேலரிங்கிறது என்னது, எக்ஸ். அதோட என்ன செஞ்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க, சேலரி வாஸ் 19,800. அவங்களோட சேலரி வந்து 19,800 எப்ப பர் மந்த் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த். அதாவது ஒன்றும் கிடையாது, இப்போ 2021ல அவங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியில டிசம்பர் வரைக்கும் அவங்க வேலை பார்த்து முடிச்சிருப்பாங்க. அடுத்த வருஷம் தான் இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க, 2022ல கொடுப்பாங்க இல்லையா? அப்ப 22 அப்படி ஜனவரியில அந்த மந்த் எண்ட்ல தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்காக தான் அது சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் எண்ட் அப்படி. ஓகே, எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதனால தான் அதுக்காக அதுதான் அர்த்தம், ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா ஒரு மாசம் முடிவுல தான் அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுப்பாங்க. அதனால ஆஃப்டர் 3 years ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? அந்த ஒரிஜினல் அமௌண்ட் பிளஸ் என்னது 3 வருஷம் இன்கிரிமெண்ட்டை சேர்த்தா அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, 19,800 கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, rupees 23,400 அவங்களுக்கு 23,400 ரூபாய் கிடைக்குது. எப்ப அப்படின்னா end of the first month after 9 years. 9 years ஆனதுக்கு அப்புறம் ஒரிஜினல் சேலரி பிளஸ் 9 years ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கிடைக்குது, 23,400 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமா நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னாலே நம்ம என்ன எழுதுவோம், ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் பிரிச்சு எழுதிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த XY கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிங்க, 1 3, நெக்ஸ்ட் லைன்ல உள்ளதுக்கு 1 9. ஓகேவா? இன்டூ நம்ம எதால மல்டிப்ளை பண்ண இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், XY. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு அந்தாண்ட என்ன இருக்கோ அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? 23,400. இப்போ என்ன செய்வோம், நம்ம இதுக்கு A, இது X, இது Bன்னு பேர் கொடுப்போமா? அடுத்தது இந்த X தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப X இஸ் ஈக்குவல் டு இந்த A அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், A இன்வர்ஸ் இன்டூ Bன்னு கிடைக்கும். ஓகேவா? A இன்வர்ஸ்ங்கிறது என்னது நம்மளுக்கு, 1 by determinant A இன்டூ adjoint A இன்டூ என்னது இந்த B மேட்ரிக்ஸ். ஓகேவா?
இப்போ 1 by determinant ஏங்கிறது என்னது ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது ஓகேவா determinant ஏ எடுப்போமா ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகே எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்றது 1 9s are 9 minus 1 3s are 3 into adjoint of A adjoint ஏங்கிறது என்னது இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த 2 cross 2 ஏங்கிற மேட்ரிக்ஸ் அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் adjoint கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணும் கிடையாது ஜஸ்ட் இந்த மெயின் டயகனல்ல இருக்கிற நம்பர்ஸை அந்த இடத்தை மாத்தி எழுதிக்கணும் இந்த இன்னொரு டயகனல் இருக்கு இல்லையா அதுல இடத்தை மாத்தி எழுதாம என்ன செய்யணும் வெறும் சைனை மட்டும் மாத்தி நம்ம எழுதிக்கணும் இப்போ நம்மளுக்கு adjoint ஏ கிடைச்சிருச்சு into B Bங்கிற மேட்ரிக்ஸ் என்னது இந்த உள்ள இருக்கு பாருங்க 19800 23400 ஓகேவா இப்போ இத சால்வ் பண்ணிக்கலாமா 9 minus 3ங்கிறது 6 இங்க 9 minus 3 minus 1 1 into 19800 23400 ஓகேவா இப்போ இந்த இவ்ளோ பெரிய நம்பர் வச்சிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி அத சப்ட்ராக்ஷன் அடிஷன்லாம் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் காமன் நம்பர்ஸா வெளியில எடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப எப்படி ஆகும் அப்படினா இதுல ரெண்டுத்துலயுமே 00 எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதனால 100 வெளியில எடுத்துருங்க டிவைடட் பை 6 into 9 minus 3 minus 1 1 ஓகேவா மறுபடியும் இதுல 19800 23400 இருக்கு அந்த இதுல 00 மட்டும் எடுத்துட்டோம் மீதி இருக்கிற நம்பர்ஸ்மே என்னது பெரிய நம்பர்ஸா தான் இருக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வேணா நம்ம HCF எடுத்துக்கிறதுனா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா HCF எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 198234 எடுத்துக்கங்க இதுக்கு காமன் டேபிள் 6 பாத்தீங்க 6 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 3s are 18 6 3s are 18 இதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 3s are 18 7 3 6 4s are 24 ன்னு வந்துரும் so 6 3s are 18 பேலன்ஸ் 5 அப்ப 6 9s are 54 ன்னு கிடைக்கும் again இதுக்கு காமன் டர்ம்ஸ் இருக்கு so 3 எடுத்துக்கோங்க 11 13 ன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப HCF என்னது 6 3s are 18 அந்த 18 காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் கடைசியா 11 and 13 ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்ப இந்த மீதி டர்ம்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க 100 divided by 6 இங்க into என்ன எழுதிக்கலாம் 6 3s are 18 into இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதா இங்க என்ன வர போகுது அப்படினா இந்த 19ங்கிறதுக்கு பதிலா 19800 பதிலா 11 போட்டுக்க போறோம் அந்த 23400 க்கு பதிலா என்ன போட்டுக்க போறோம் இங்க 13 ன்னு கிடைச்சது இல்லையா அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் இங்க எழுதுறதுக்கு பதிலா இங்க வந்து என்னது again 198 தான் இருக்க போகுது 198 234 இருக்கும் இதுல இருந்து நம்ம வெளில எடுக்கறோம் இல்லையா வெளில எடுக்கும்போது 100 into 18 divided by 6 கிடைக்கும் மீதி இருக்கிற மேட்ரிக்ஸை எழுதிக்க வேண்டியது 9 minus 3 minus 1 1 into இதுல இருந்து காமனா எடுத்ததுக்கு அப்புறம் மீதி நமக்கு என்ன கிடைக்குது 11 and 13 கிடைக்குது இல்லையா அதை எடுத்து இங்க எழுதிக்கிறோம் அந்த இடத்துல எழுத கூடாது ஏன்னா அங்க நம்பர்ஸ் நம்ம வெளியில எடுக்கவே இல்ல வெறும் 100 மட்டும் தான் எடுத்துறோம் இல்லையா அதனால இப்போ என்ன செஞ்சுக்கலாம் நம்ம இத கேன்சல் பண்ணிக்கலாம் 3 times ஓகேவா இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் ரோவால இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்டா எழுதிக்க வேண்டியதான் ஓகேவா ஓகே இத கடைசியா நமக்கு வந்துச்சு அந்த பேஜ்ல ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ இத என்ன செஞ்சுக்கலாம் இந்த 300 அப்படியே வச்சுக்கோங்க into இத என்ன செய்யணும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப என்ன கிடைக்கும் 9 11s are 99 minus 13 into 3 minus என்னது 39 ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் லைனை மல்டிப்ளை பண்ணுங்க -1 இருக்குல அத இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப என்ன ஆயிடும் -1 into 11 -11 plus 1 into 13 13 ஓகேவா அப்ப என்ன கிடைக்கும் 300 into 99 ல 39 போயிடுச்சுனா 60 13 ல 11 போயிடுச்சுனா 2 ஓகேவா which is equal to இந்த 300 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா 6 3s are 18 மூணு zeros இருக்கு அது அப்படியே போட்டுக்கறோம் அடுத்து 2 into 300 600 ன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ இந்த சைடுல என்ன இருந்தது நமக்கு x y இருந்துச்சு ஓகேவா அப்ப டைரக்டா ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியது x க்கு 18000 and y க்கு என்னது 600 x is equal to 18000 and y is equal to என்னது 600 ஓகேவா இப்போ xங்கிறது என்னது நம்மளோட salary yங்கிறது என்னது அவங்களோட
இன்க்ரிமெண்ட். வருஷம் அவங்களுக்கு 600 என்ன செய்யறாங்க, இன்க்ரிமெண்ட் பண்றாங்க. நம்ம போட்டது கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் எந்த மாதிரியான மெத்தட்ல நீங்க வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபைனல் ஆன்சர்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை நம்ம ஒரிஜினலான ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம போட்டு அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா என்னது, நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட். இப்போ ஒரிஜினலா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus 3y is equal to 19,800 இருந்தது இல்லையா, அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸுங்கிறது 18,000, ஒய்ங்கிறது 600. ஓகேவா, இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ 18,000 plus 3 into 600 என்ன கிடைக்குது, 18,000 plus 3 6 are 18 which is equal to 19,800 கிடைக்குது. ஓகேவா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 19,800. அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்ட். அப்போ therefore salary x is equal to rupees 18,000. ஓகே, அது மாதிரி ஃபிக்ஸட் இன்க்ரிமெண்ட் y is equal to rupees 600. Okay ba?